கேட்டுட்டு இருக்கீங்க, ஒரு ஹையர் அடுத்த டிகிரி பண்ணலாமா, ஒரு பிஹெச்டி வரைக்கும் பண்ணலாமா அப்படின்ற விஷயங்கள் கேட்டீங்க. கண்டிப்பா ஒரு 4ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, ஒரு கல்வினா 4ஆம் இடம் தான், ரைட்டுங்களா? அப்ப அந்த 4ஆம் இடத்து அதிபதி எப்படி இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கடகத்துல குரு பகவான் உச்சமா இருக்காருங்க. அப்ப 4ஆம் அதிபதி உச்சமானாலே பாத்தீங்கன்னா அந்த இடம் வந்து ஒரு கல்வி அப்படின்றதுல உங்களுக்கு நீங்க என்ன படிக்கிறீங்களோ ஒரு நல்ல படிப்பு விஷயத்த அருமையா சூப்பரா கொடுக்குங்க. இப்போ உங்களுக்கு போறது சுக்கிரபுத்தி. அப்ப அந்த சுக்கிரபுத்தி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த உச்சனோட குருவோட இணைந்து இருக்குங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்ப சுக்கிரபுத்தியும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனா 6ஆம் அதிபதியால வராரு, அப்ப கெட்ட விஷயங்கள் தானே பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு பாருங்க பாவக விதிப்படி உங்களுக்கு சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்து அதிபதி 3ல மறைகிறாரு, 6ஆம் இடத்துக்கு 3ல மறைகிறாருங்க. அப்ப அந்த 3ல மறையும் போது 6ஆம் இடத்து பலன்களை குறைத்து அதோட இன்னொரு பாவகமான ஒரு துலாம் அப்படின்றது லக்னத்துக்கு 11 வருதுங்க. அப்ப அந்த 11ஆம் இடம்னாலே மனசுல வந்து எண்ணிய காரியங்கள் ஒரு சக்சஸ் ஆகுறது, அது ஒரு லாபம் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும் கண்டிப்பா. அப்ப அந்த ஸ்தானத்துக்குரிய உங்களுக்கு விஷயங்கள்லாம் கண்டிப்பா நல்லா இருக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் தடைகள் அப்படின்றது இந்த 6ஆம் இடத்து பலன்கள் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும். ஆக ராகு தசை அப்படின்றது அந்த குருவோட வீட்டுல வந்து அந்த ராகு அப்படின்றது சுபத்தன்மையா இருக்கு. உங்களுக்கு 4ஆம் அதிபதி குரு பகவான் கடகத்துல உச்சமா இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கல்விக்காரகன் அப்படின்ற விஷயம் வரணுங்க. அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு புத பகவானை பார்க்கணும். அப்ப அந்த புத பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாரம் வாங்கணும் பாத்தீங்கன்னா சூரியனோட சாரங்க. அப்ப லக்னத்துக்கு ஒரு பாக்கிய அதிபதி சூரியன், அந்த சூரியனோட சாரம் வாங்குறாங்க. சூரியனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷப வீட்டுல ஒரு அருமையான சுப வீட்டுல உட்காந்துருக்குங்க. அந்த சுப வீடு கொடுத்தவன் சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உச்சனோட சேர்ந்து இருக்கிறாங்க. அப்ப சூரியனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சுபத்தன்மையா நல்லா இருக்கு, ஒரு 6ஆம் இடம் அப்படின்ற விஷயத்துல இருக்கு. அப்ப வேலைன்ற அமைப்புல கொடுக்க வேண்டிய அமைப்புல சூரிய பகவான் பாக்கிய அதிபதி இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை அப்படின்ற விஷயம் ஃபியூச்சர்ல உங்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க உங்களுக்கு. அப்ப புத பகவான் பாத்தீங்கன்னா ஒரு 4ஆம் அதிபதி அப்படின்ற விஷயம் வந்து ஒரு சூரியனோட சாரம் வாங்கி உங்களுக்கு 5ல அமர்ந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் சூப்பருங்க. ஆக ராகுதசை சுக்கிரபுத்தி அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு கல்வி அப்படின்ற விஷயத்துல அந்த குருவோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சுக்கிரனோட ஒரு புத்தி அப்படின்ற விஷயங்கள் வருதுங்க. கண்டிப்பா அந்த விஷயத்துல உங்களுக்கு பாவ விதிப்படி ஒரு 6ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு, 11ஆம் இடத்த அதே வேலையில கொஞ்சம் நல்லா செய்வாரு அப்படின்ற வகையில உங்களுக்கு அந்த ஒரு மனசுல எண்ணிய ஒரு விஷயங்களை படிக்கக்கூடிய தன்மை அப்படின்ற விஷயம் நல்லா இருக்கும். சுக்கிரபுத்தியில உங்களுக்கு அருமையா இருக்குங்க. நல்லா பண்ணுங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும்.